ஜூலை 31 வரை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. 200-300% 3 மாநிலங்கள் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டிலே சரிந்திருக்கிறது. யாரும் மறக்க முடியாது. உங்களுடைய குடியிருப்புகளே எங்களுடைய பேரவைத் தலைவர் அவர் குற்றச்சாட்டு பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்க காசு கொடுத்தா என்னாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்திய இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வர எந்த அரசாங்கமும் பண்ணல. நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. ஒன்னு சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இத பத்தி நீங்க பேச மாட்டீங்க.